வணக்க மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, வெறும் தக்காளி இருந்தாலே சூப்பரான இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி வகையில் எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும் இந்த தக்காளி குருமா. கீ ரைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் அவ்வளோ இஷ்டப்படுவாங்க. 2 சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியை எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. முந்திரி ஒரு 4-5 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய், துருவின தேங்காய் சின்ன கப்பளவு ஆட் பண்ணிக்கிறேங்க. டேஸ்ட்டுக்காக தான் இது ஆட் பண்ணிட்ட பிறகு இது கூட பார்த்திங்கன்னா சோம்பு, கசகசா ஆட் பண்ண போகிறோம். பட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், ஒரு துளி பட்டையும், அப்புறம் லவங்கம் பார்த்திங்கன்னா 3 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணுறேங்க. இது பார்த்திங்கன்னா சால்னா டைப்பில் கூட இருக்கும், நீங்கள் பரோட்டாக்கு கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ கசகசா அப்புறம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு பல்ஸ் மோட் போட்டு எடுத்துகிட்டு இப்போ தக்காளி எடுத்துருக்கேங்க. ஒரு 5 தக்காளி நான் போட்டுக்கலான்ட்டு கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை பேருக்கு தேவையோ அதை டக்குன்னு செஞ்சிடலாம். கெஸ்ட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா இதை கடகடன்னு இவ்வளோ தாங்க அரைச்சிட்டா நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுத்தாலே நம்மளுக்கு தக்காளி குருமா தயாராகிடும். 4 இட்லி சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா 8 இட்லி அப்படியே டபுளாக சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயில் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தெல்லாம் இதில் போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. நல்ல கலர் மாறணும். இதில் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மணம் தரும், அதனால தான் இதை ஆட் பண்ணி இதுலேயே ஃப்ரை பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நீங்கள் பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒத்துக்காது இல்லைங்களா, அதனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்காதுன்றதுனால பச்சை மிளகாவை நான் தாளிப்பில் போட்டுட்டேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதனோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். கூட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நார்மலாக சாம்பார் மிளகாய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, எதுனாலும் ஓகே தான். 2மே ஆட் பண்ணாலும் பண்ணலாம், டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விசில் விட்டு இறக்க போகிறோம். இது பச்சை வாசம் போகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த அரைச்ச ஜார்லேயே தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம விசில் விட்டு இறக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பரோட்டாலாம் வாங்கினீங்கன்னா அந்த சால்னா இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பிரிஞ்சி இலை விட்டுட்டு அதனால் ஒரு 2 பிரிஞ்சி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கிட்டுங்க. சூப்பரான தக்காளி குருமா தயாராகிடுச்சு பாருங்கள். வெறும் தக்காளியை வச்சு தாங்க செய்ய போகிறோம். உங்களுக்கு நிறைய தேவைப்படுது, கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா நிறைய செய்யலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இதை இட்லிக்கு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் 2 தட்டு ராகி இட்லி செஞ்சுருந்தேன், நார்மல் இட்லி 2 தட்டு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்றவங்க இந்த மாதிரி ராகி, சோளம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். செம்மையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. கூட பசங்களுக்கு நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணேன். தேவைப்பட்ட அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். இதே தாங்க சப்பாத்தியும் போட்டிருந்தேன். சப்பாத்திக்கும் அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக அந்த குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.